சேலை கிட்ட போனாமா நான் கூப்பிடுதேன். சின்னம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் நாத்து. முதல்ல எந்த கல்யாணத்துக்கு போறோம்? அண்ணி வீட்டு சார்பா உள்ள கல்யாணத்துக்கா இல்ல நம்ம சொக்கார வீட்டு கல்யாணத்துக்கா? தங்கச்சி முதல்ல நம்ம சொக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணி வீட்டு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். ஏங்க அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு. ஒரு நிமிஷம் இப்ப வரேன். என்ன சின்ன கழுத்துல நடக்க நகையெல்லாம் எங்க? அதுக்கு இல்லங்க, எங்க சொந்தக்கார வீட்டு கல்யாணத்துக்கு முதல்ல போனா எல்லா நகையும் போட்டுட்டு போனா என்ன தெரியுமா நினைப்பாங்க? பரவாயில்ல, மாப்பிள்ளை பொண்ணு நல்லபடியா கண்ணு கலங்காம வச்சிருக்காரு, நல்ல நகையெல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப நம்ம உங்க சொக்கார வீட்டு கல்யாணத்துக்குள்ள முதல்ல போறோம். அங்க உங்க சொக்காரங்க பார்த்தாங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? இந்த பயல பாடா படுத்தி பம்பரமா சுத்த விட்டு அவ்வளவு நகையும் வாங்கி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தப்பானதுன்னு நினைச்சிட விடாதுலாங்க. அதனால தாங்க நகையெல்லாம் அள்ளி அப்படி பேக்கில் விட்டு வச்சுட்டேன். போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது போடாண்டா, ரெண்டாவது எங்க சொக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது அப்படியே போட்டுட்டு போறேன். அதுவும் இல்லாம அவ்வளவு கவரி நகையை அள்ளி போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்காரங்கிட்ட பேச்சு வந்ததுக்கு என்னால முடியாதப்பா. என்ன நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது சரிதான். நீ இடத்துக்கு ஏத்த கோலம்.